பிரைஸ் த லார்ட். மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 21:31 ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்கே பார்த்தாலுமே ஒரு யுத்தம் இல்லை. எல்லார் வீட்லேயுமே ஏதாவது ஒரு வேதனையை ஒவ்வொரு நாளும் பெருசாக சந்திக்கிறோம்ல. ஒரு சின்ன மீனோ பெரிய மீனோ அந்த மீன் எதிர்நீச்சல் போட்டு தன்னுடைய வளர்ச்சி அதிலேயே இருந்து சக்ஸஸை பார்த்துக்குது. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, அந்த மீன் தண்ணியில் இருந்தால் அந்த மீனுக்கு நல்லது, அதே மீன் குழம்புல இருந்தால் அது நமக்கு நல்லது, அதே மீன் எண்ணெயில் இருந்தால் அது டாக்டருக்கு நல்லது. ஒரு மீன் தண்ணியில் இருந்தால் அந்த மீனுக்கு நல்லது, குழம்புல இருந்தால் நமக்கு நல்லது, அதுவே அந்த மீன் எண்ணெயில் இருந்தால் டாக்டருக்கு நல்லது. எங்கே பார்த்தாலுமே ஒரு யுத்தங்கள் இருக்க தான் செய்கிறது. நாம் எல்லாருமே இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவரோடு இருக்கிறவராகவே அவருடைய அன்பு இருக்கிறது. அந்த அன்போடு கூட நாமும் அப்படியே இருந்தால் நாமும் நல்லா இருப்போம். இன்றைக்கி யுத்தம் எங்கே நடக்குது? கணவன் மனைவி, பிள்ளைகள் பேரன், வேலை செய்கிற இடம். பொதுவாகவே சைக்கிளில் ஒரு பெடல் இருக்கும், 2 பெடல் இருக்கும். ஒரு பெடல் முன்னாடி இருக்குது, ஒரு பெடல் பின்னாடி இருக்கும். அது அந்த பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமே மிதிக்கணும். இந்த காலம் மிதிக்கும், இந்த காலம் மிதிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு கால் முன்னாடி போனால் ஒரு கால் பின்னாடி இருக்கும், ஒரு கால் முன்னாடி போகும்போது இன்னொரு கால் பின்னாடி இருக்கும். மாறி மாறி தான் வந்துட்டு கிடக்கும். 2 ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதே போல் ஜாடி, ஆண்கள் ஜாடினா பெண்கள் மூடி, ஜாடிக்கேற்றது தான் மூடி இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். காரணம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காரணத்தை உருவாக்கி உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணி நீங்கள் தப்பானவங்கன்னு சொல்லி உங்களை யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க உருவாக்கி தான் உங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய காரியங்களை திருப்பி நீங்கள் நம்பி இணங்கிட வேண்டாம். நாம் யுத்தத்துக்குள் இருக்கிறோம். இந்த யுத்தம் கர்த்தருடையது. உலகத்து பிரகாரமாக ஒரு யுத்தத்துக்கு தேவையானது ஒவ்வொரு நாடும் செலவு பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த தேசத்துடைய பாதுகாப்புக்காக. நம்முடைய இந்திய கவர்மெண்ட்டு அதிகமாக செலவு பண்ணது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இராணுவ தளவாடங்களுக்காக தான், மிலிட்ரிக்காக தான். அதே போல் நாமும் யுத்தத்துக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும். என்ன யுத்தம்? ஏசப்பா தன்னுடைய அன்பின் யுத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த அன்பு தான் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஏசப்படைய அன்பு நமக்குள்ளே வரும்போது தான் அந்த பிஸ்னஸுக்கு ஆசீர்வாதம். ஏசப்படைய அன்பு நம்முடைய கூட வரும்போது தான் நம்முடைய இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு ஆசீர்வாதம். ஏசப்படைய அன்பு ரொம்ப அவசியம். அந்த அன்பின் யுத்தம் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த தினத்தில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஜெயிக்க தெரியும், எனக்கு முடியும், எனக்கு முடியும், எனக்கு முடியும் என்று சொல்லி முயற்சி பண்ணி தோல்வியடைந்தவர்கள் எத்தனை பேர் உண்டு. நாம் கூட அப்படி தானே நிறைய விஷயங்கள் தோற்று போயிருக்கிறோம், நிறைய விஷயங்களில் வீணாக இருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிரயாசப்படக்கூடியவன். ஆனால் அந்த பிரயாசப்பட்ட பின்பு சிலர் தூக்கி போட்டதையும் பார்த்துருக்கிறேன், உதாசீனப்படுத்தப்பட்டதையும் பார்த்துருக்கிறேன். கடைசியில் ஒன்றுமில்லாமல் அவர்கள் இருந்த நிலைமையை நான் பார்த்துருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, யுத்தத்துக்கு ஆயத்தமாகுங்கள். அது எந்த யுத்தம்? கிறிஸ்துவின் அன்பின் யுத்தம். ஏசப்பாவுடைய அந்த அன்பான யுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்போ அழகாக சொல்லியிருக்கிறார், அந்த அன்பு நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ஈஸியாக நம்ம காயப்படுத்திடுறோம். நிறைய நேரத்தில் தப்பாக பேசிட்டேனே, மன்னிச்சிடுங்க, உங்கள் இருதயத்தில் வச்சுருக்க வேண்டாம். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுதான். ஏற்கனவே உள்ளத்தில் இருக்கிறதுனால தானே பேசிடுறோம். யாரையுமே நம்பி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிட வேண்டாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் இன்றைக்கி நீங்கள் நம்பி பேசுகிறவங்க நாளைக்கு அவங்க உங்கள் கூட இருப்பாங்கன்றத எதை வச்சு நீங்கள் நம்புகிறீங்க? அப்படியே அவங்க ரொட்டேஷன் பண்ணாங்கன்னு என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை குறித்து ஒரு கேவலமாக பேசியிருந்தாங்க, ரொம்பவும் கேவலம். ஆனால் அதை நான் மறந்துட்டேன். தெரியும் அவர்கள் பேசின வார்த்தைகள் தெரியும், அந்த வார்த்தையுடைய விஷயங்கள் என்னன்னு தெரியும். ஆனால் அவங்க மறந்து வந்தாச்சு, ஆணுடைய அன்புக்குள்ளே இருந்தாச்சு. அதை மன்னிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய. கர்த்தருடைய கிருபையால் மன்னித்தேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும்.
ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஜெயத்துக்கு ஆயத்தமாகுங்க. அந்த ஜெயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா ஒரு யுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு அர்த்தம். உலகத்து பிரகாரமாக யுத்தம் பண்ணுவதற்கு வார்த்தை இருக்கிறது, நிறைய போர் தளவாடங்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் அன்பான வார்த்தை தான் தேவை, பாசமான வார்த்தை தான் தேவை, தேவனுடைய மகிமையான பிரசனம் தான் தேவை, இயேசுவின் ரத்தம் தான் தேவை, பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் தேவை, பரிசுத்தாவின் கனிகள் தான் தேவை, பரிசுத்தாவின் வரங்கள் தான் தேவை. அவைகள் இருந்தால்தான் நமக்கு ஜெயம் உண்டு. அவைகள் தான் நமக்கு ஜெயத்துக்கு நேராக நடத்தும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரட்டும், அதிசயத்தை கொண்டு வரட்டும், ஆச்சரியத்தை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும்பா, ஜெயம் உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.